தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்த காலகட்டத்தில் பெருசாக எதுவும் இன்னும் நல்லா பண்ணலை. ஏன்னா பலன் சொல்லும்போது 7ஆம் இடத்துல தன்னுடைய வீடையே பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு குரு பெயர்ச்சி பலனில் சொல்லியிருக்கலாம். ஆனால் சனி பகவான் எப்போ 4ஆம் இடத்திற்கு போனாரோ எதிர்பார்த்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய பலனை கொடுத்துருக்க மாட்டார். பட் அதற்கான காலகட்டத்தில் அவர் 8ஆம் இடத்திற்கு வரும்போது கொடுப்பார். அப்போது 7ஆம் இடத்துல இருந்ததை விட 8ஆம் இடத்துல கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண ஒரு வாய்ப்பு வரும்போது ஐயோ 8ல் குரு இருக்கார் இப்போ பண்ண வேண்டான்னுவாங்க. அதனால் 8ஆம் இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்தாலும் பண்ணுங்க, தப்பே இல்லை. அடுத்த 1 வருட காலத்திற்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தகவல் இது. தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர்கள் தான். அதனால இப்போ 8ல் குரு இருக்கார், அஷ்டமத்தில் இருக்கிறச்சே பண்ண வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பாக இல்லை. உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சபலத்தோட நல்லா தான் இருக்கார். அதனால் தாராளமாக பண்ணலாம். 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சகவாசங்கள் வேண்டான்னு சொல்லும். உங்கள் கூட பிறந்த அக்கா, தங்கச்சிங்க இவங்களே வந்து ஐயோ இப்போ அஷ்டமத்தில் இருக்க வேண்டாம். ஸோ நல்ல இடங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சில இடங்கள்லாம் வரும்போது வேண்டாம் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் காதல் திருமணம் பண்ணுறதாக இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் முடிவெடுத்து செய்யலாம். எப்போவுமே தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. அதனால் தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் தான் அவங்க. அஷ்டமத்தில் குரு போயிட்டாரு, வேலை விஷயமா இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வழக்காக இருக்கட்டும், இந்த 4ல் சனி இருக்கும்போது கொஞ்சம் வழக்கு விவாதங்கள் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தாலே நல்லா தான் இருக்கும். அதனால் அஷ்டமத்தில் குரு வந்துட்டாரு அப்படிங்கிற பயம் வேண்டாம். நீங்கள் எப்பவும் போலவே இருங்க, உங்கள் முடிவுகள் நல்லாவே இருக்கும். வியாழக்கிழமை குரு ஹோரையில் உபவாசம் இருங்க. இப்போ குரு ஹோரையில் 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்தாவது இவங்க மானசீகமான குருவுக்கு தியானம் பண்ணாலுமே இந்த அஷ்டமத்து குரு வந்து இவங்களுக்கு இன்னும் நல்ல பலத்தை கொடுக்கும். அருமையான தகவல் கொடுத்துருக்காங்க அம்மா. திருமண வாய்ப்புகள் வரும்பொழுது அதை தயவு செய்து தட்டி கழிச்சிட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு வரதே பெரும் வாய்ப்பா இருக்கு. அதனால தயவு செய்து தட்டி கழிச்சிட வேண்டாம் அப்படிங்கிற தகவல். காதல்ல இருக்கீங்க, 1 வருடம் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு தசா இருப்பு நல்லா இருக்கு, புத்தியும் நல்லா இருக்குன்னா தாராளமா நீங்க அதை செயல்படுத்தலாம். அருமை. நல்ல ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. தனுசு ராசிக்காரர்கள் எப்படியுமே தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள். அப்படின்னு என்னதான் தெளிவான முடிவு எடுத்தாலும் வீட்டில் இருக்க பெரியவங்களை ஒரு கலந்து ஆலோசித்துட்டு அதை செயல்படுத்துறது நல்லது. ஐயா நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு? தனு ராசி என்பர்களுக்கு அஷ்டமம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரார். 8ஆம் இடத்திற்கு போயிடும்போது இப்போ அஷ்டம சனி பற்றி நிறைய பேசிட்டு வந்தோம். அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ராசியாதிபதியாக இருந்து அஷ்டமத்தில் போய் உச்சபலத்தை அடைகிறார். இதில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து விசேஷமாக 2 வகையில் சொல்லலாம். ஒன்று வந்து ஆதி அந்தம்னு சொல்லுவோம், ஆரம்பம் முடிவு. ஆதி அந்த பரம புண்ணிய நாழிகைன்னு போட்டு ஜாதகம் எழுதுவோம். அதுபோல் இந்த தனுசில் வந்து மூலம், பூராடம், உத்திராடம் சொல்லக்கூடிய முதல் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த கடகத்தில் குரு உச்சமாகிறார்லேயே அங்கே புனர்பூசம், பூசம், ஆயிலும் சொல்லக்கூடிய கடைசி 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அப்போ தனுராசியில் இருந்து இதுதான் என் பேஷன், இதுதான் என் கேரியர், இதுதான் ப்ரொஃபஷன் சொல்லி ஒன்றை ஆரம்பித்து அதில் சக்ஸஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், அது எவ்வளோ காலமாக இருந்தாலும் சரி, குறைந்தது ஒரு 11 வருஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்திருப்பேன். கடந்த 11 வருடங்களாக நான் வந்து இப்போ ஒரு சிஏ வந்து பண்ண முடியல, நான் வந்து சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சிலாம் எழுதி அரசு உத்தியோகம் வாங்க முடியல, இந்த பிஸ்னஸில் ஷைன் பண்ண முடியல, 11 வருஷமாக கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கோம், இது வரைக்கும் நடக்கலை, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் கிடைக்கலன்னா எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிரும். 2வது வந்து இவங்க பலவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 8ஆம் இடத்துல போய் பலம் பெறக்கூடிய கிரகம் ராசி அதிபதியாக இருந்தால் அவங்க பலவான். இது வந்து மேஷ ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவார். துலா ராசிக்கு அதே 8ஆம் இடமான ரிஷபத்தில் அந்த சுக்கிரன் போய் ஆட்சி பலம் பெறுவார். இவங்க 2 பேரும் ஆட்சி பலம் தான். ஆனால் இந்த குரு வந்து அஷ்டமத்தில் போய் உச்ச பலம் அடைவார். அதனால் இவங்களால சாதிக்க முடியும். ஆஞ்சநேய சுவாமிக்கு பலம் தெரியாமல் அவர் சைலண்டாக இருப்பார், யாராவது சொன்னால் செய்வார். அதுபோல் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், தனுராசி அன்பர்கள் வந்து சாதிக்க போகிறார்கள். அருமை. பல வருஷங்களாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வருஷம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு? தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தா,
இளையராஜா சார் இந்த தளபதினு ஒரு படம் பார்த்தீங்களா? அதில் வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மியூசிக் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க காதல் இப்படி கட்டானோடனே அப்படியே அவங்க போவாங்க. அவர் அப்படியே வருத்தப்பட்டு அப்படி கண் அப்படி பண்ணுவார். அந்த ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் பேண்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சவுண்ட், அந்த மியூசிக் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய துக்கமான விஷயத்தை பிடிக்கும்னு சொன்னேன்னா ஆமான்னு நீங்கள் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இன்பத்திலும் துன்பம், துன்பத்திலும் இன்பம். தனுசு ராசி யாரெல்லாம் என்னென்ன விஷயத்தை அவங்கக்கிட்ட கதையாக சொல்கிறாங்களோ தன் லைஃப்பை கூட கம்பேர் பண்ணிப்பாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படியே பார்ப்பாங்க. நானும் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்போ அந்த ஷேரிங் டைம் இப்போ தான். எங்கே எடுத்தாலும் ஒரு தடங்கள் இருக்கும். தனுசுனாலே பூராடம் இருக்கா, போராட்டம் இருக்கும். அம்பு வில்லு. நீங்கள் காலையிலேருந்து இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன்னா என்ன சொல்லுவீங்க? கிளம்பினா வந்தேன்னு சொல்லுவீங்களா? அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி பூட்டி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து கேபு பிடிச்சி நான் வந்து, இல்லை நான் என் காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வரும்போது ஒரு சிக்னல் போட்டால் பாருங்கள், அப்பா டைம் அது அப்படியே கதை திரைக்கதை வசனம் மாதிரி அதை வந்து பிரிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு. நான் ஏன் எல்லாமே உதாரணமாக சொல்கிறேன்னா, அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுக்கு. பட் எல்லாமே திடீர் நடக்கும். நான் அவர் சொன்னார், அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. ஐயோ ஆமாம் அப்படின்னு அந்த வழி இருக்கும். அதெல்லாம் பண்ண தான் செய்யும். என்ன அவங்க 50% அதுலேருந்து கொஞ்சம் சீக்கிரம், ஏன்னா வாழ்க்கையில் நிறையா பார்த்தங்காட்டி 50% அதுலேருந்து மீண்டு வந்துடக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நல்ல விஷயமா சொல்லணும், அவங்களுக்கு பயப்படக்கூடாது. ஜோதிடம் தானே, அதுதான் அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருக்கிற ஃபெய்த் என்ன, இருக்கிற விஷயங்கள் என்ன, பஞ்சாங்கம் என்ன கொடுக்குது, நாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, ரொம்ப கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். சீசனல் டியூட்டின்னு சொல்லுவாங்க, சீசனல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, சீசனல் மூடுன்னு சொல்லுவாங்க. இந்த சீசனலாக இருக்கக்கூடிய விஷயத்தை அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாறிட்டீங்கன்னா, நான் வந்து எனக்கு இந்த கையை கட்டியெல்லாம் நிற்க தெரியாதுங்க, நான் வந்து ஸ்ட்ரெயிட் இதெல்லாம் இல்லாமல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறினா கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வந்து இருக்கும். அருமை. சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் தன்னை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது இந்த வருடத்தை கடந்து செல்வதற்கான அற்புத வழி. அருமையாக சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், தனுசுக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொன்னது போல அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவானும் 8ல் குரு பகவானும் மறையிறாங்க. உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானம், கவனம், பொறுமையோடு இருக்க வேண்டிய காலம்தான். பட் என்னென்னா, ராசிநாதன் ஒரு ஜாதகத்துக்கு உச்சம் அடைகிறார். அதே மாதிரி தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்குரியவரும் உச்சம் அடைகிறார். அப்போ அந்த விஷயத்தில் தனுசு ராசிக்கு அட்டமத்திலே குரு மறைந்திருந்தாலும் சனியினை பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியோட தாக்கங்கள் கண்டிப்பாக விலகும். இப்போ பல தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி உச்சம் அடைகிறதுனால மரண பயம் போகும், மனக்குழப்பம் தீரும். அண்ணா அற்புதமாக சொன்னாங்க, 11 வருட காலங்களாக போராடிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட அந்த 7.5 சனி நடந்ததுலேருந்து வாழ்க்கையில் மாற்றமே இல்லை சார். கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை, எல்லாம் இருக்குது, வேலை கிடைக்கல, வேலை இருந்துச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளைய பிரிஞ்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தோடு இணக்கமான சூழல்களை உருவாக்கி கடவுள் கொடுப்பார். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு எழுதுனா அவங்களுக்கு விரும்பிய துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புதிய முயற்சிகள், புதிய முடிவுகளில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா சனி முன்னாடி இருந்து பல தொந்தரவுகளை அந்த இடத்துல கொடுத்தது ராகுவோட சேர்த்து. இப்போ 4ல் சனி வந்ததுலேருந்து பல பேர்த்துக்கு அலைச்சலாகவே இருந்தது. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து இந்த ஒரு 2-3 மாத காலங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, வீட்டுக்குள்ளே போனாலும் நிம்மதி இல்லை, வேலையிலையும் பெரிய சந்தோஷம் இல்லை, வண்டி வாகனம் வச்சுருந்தாலும் விபத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லலாம். அப்போ எல்லாமும் இருந்து ஒரு பற்று இல்லாத மாதிரியான உணர்வுகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உச்சகுரு சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தோடு பல சுபகாரியங்களை விரைந்து முடிக்கக்கூடிய அனுகூலம் உண்டு. புத்தரக்காரகன் உச்சமடைகிறதுனால குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்துல பல பேர்த்துக்கு கிடைக்க போகிறது. குறிப்பா தந்தையோட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 9ல் கேது, அப்பா ஒன்று சொன்னா பிள்ளைக்கு ஆகல, புள்ள ஒன்று சொன்னா அப்பனுக்கு ஆகல, சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டு சண்டை நடக்கும் வீட்டுக்குள்ள. அப்ப இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. தனுசு ராசிக்கு மிக முக்கியமா
புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் உச்சகுருவினுடைய பார்வைப்படக்கூடிய சனி பகவானுடைய பார்வையால் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ ஒட்டுமொத்தத்தில் தனுசுக்கு அஷ்டம குரு ஒரு விஷயத்தில் கவனம், தவறான நட்பு பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தப்பு நேத்திக்கு பண்ணும் பொழுது மாட்டியிருக்க மாட்டீங்க, இன்னைக்கு தப்பே பண்ணாட்டியும் மாட்டி வர்றதுக்கு 2 பேரும் உங்களை பற்றி யோசிப்பாங்க. இம்ம எட்டினில் வாலி பட்டம் இழந்தது. அப்போ எதிலன்னா யாரோடு பேசினாலும் பழகினாலும் கவனமா இருங்க. ஆணா இருந்தா பெண்ணுக்கிட்ட, பெண்ணா இருந்தா ஆண்கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்கன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அருமை அருமை. அது என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு.